ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இவாஞ்சலின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை ரவையை வச்சு பாயசம் பண்ண போகிறோம். வீட்டில் கோதுமை இருந்தால் கூட நீங்கள் ஒன்றும் பதிகமாக உடச்சிட்டு அந்த மாதிரி கூட பாயசம் பண்ணலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின ரவையை வச்சு தான் கோதுமை பாயசம் பண்ண போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி கொதிக்கட்டும். நான் 3/4 கப்புக்கு கோதுமை ரவை தான் எடுத்துருக்குறேன். உங்கள் வீட்டில் கோதுமை இருந்ததுன்னா உடச்சிக்கோங்க, ஒன்றும் பதிகமாக உடச்சிக்கோங்க. கோதுமை ரவை எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன் ஜவ்வரிசி. அப்புறம் ஒரு 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி திராட்சை எடுத்துருக்கேன். அப்புறம் தேங்காய் அரை மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுக்கிறேன். இது திக்கான பால். அப்புறம் கொஞ்சம் 2வது பால். இது ஃபஸ்ட்டு காட்டினது ஃபஸ்ட்டு பால், இது செகண்ட் பால். இதையும் நம்ம ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஏன்னா இது கோதுமை ரவைங்கிறதுனால நல்லா வேகும். கோதுமை ரவை கொஞ்சமாக வெந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி கோதுமை வெந்துட்டுருக்கு. ஜவ்வரிசியும் போட்டதுனால ரெண்டுமே நல்லா வெந்துட்டுருக்கு. வெல்லம் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லத்தை கத்தி வச்சு நல்லா சீவிட்டு போட்டுக்கோங்க. தூள் தூளாக பண்ணி போட்டுக்கோங்க. வெல்லம் அப்படியே கரையிட்டோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம செகண்ட் பால், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கலாம். இதில் பாலில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். பால் 2வது பால் ஊற்றி நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். நம்ம கலந்து விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை நல்லா வறுத்தாச்சு. வறுத்துட்டு இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் மில்க் மெய்ட் இருந்ததுனால மில்க் மெய்ட் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கோதுமை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.